இந்த ஏரியால இருக்க பெல்விக் ஃப்ளோர் மசிலை நம்ம ஹெல்தியாவும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது மூலியமா அவங்களோட பீரியட்ஸ் பெயின், இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி, யூரினரி இன்கான்டினன்ஸ், ஏன் ஃபியூச்சர்ல வர ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை கூட நம்ம வராம தவிர்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இது சுத்தி இருக்கிற பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் தான் இதுக்கு உள்ள இருக்க கர்ப்பப்பை, பிளாடர் இது மாதிரி இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்குது. இந்த மசில் நல்லா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிற ஆர்கனும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இப்ப இருக்க செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்ல நம்ம அதிகமா கீழே உட்கார்றது இல்ல, குத்துக்கால் போடுறது இல்ல, சரியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல. இதனாலேயே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. இதை நல்லா ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, சொல்றேன் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்ட்ரெச்சஸ்ங்க. இது அடக்டார் ஸ்ட்ரெச்சுங்க. இந்த பொசிஷன்ல 1 மினிட் ஹோல்ட் பண்ணுங்க. வச்சுட்டு நீ டு செஸ்ட்டுங்க. இதையும் 1 நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. அடுத்து இப்படி குப்புற படுத்துட்டு ஃபுல்லா ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸுங்க. இந்த 3 ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸுமே 1 நிமிஷம் பண்ணுங்க. அடுத்து 2 ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸுங்க. இந்த பொசிஷன்ல படுத்துட்டு இடுப்பு தூக்குங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க, திருப்பி கீழே வச்சிருங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு ஆப்போசிட் ஒரு 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்க. இப்ப சொன்ன இந்த சிம்பிள் எக்ஸசைஸ 10 வயசு தாண்டினாலே பெண் குழந்தைகள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாரும் ரெகுலரா டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கனாலே நமக்கு ஃபியூச்சர்ல வர உமன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமையே தவிர்க்கலாம். ஸோ இதனால இந்த எக்ஸசைஸ் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப கட்டாயமா அவசியம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.